எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேத்து அமெரிக்க சந்தை பயங்கரமா கீழ இறங்கி இருந்ததுங்க. ஜாப் மார்க்கெட் நல்லா இருந்தும் கூட அமெரிக்க சந்தை மேலும் கீழ இறங்கி இருந்துச்சு. ஜாப் மார்க்கெட் ரிசல்ட்ஸ் கூட அந்த அமெரிக்க சந்தைய நிப்பாட்ட முடியலங்க. டவ் ஃபியூச்சர்ஸ் இன்னைக்கால நான் பார்த்தேன் மறுபடியும் ஒரு 5% கீழ இறங்கி இருந்தது. ஸோ மண்டே இந்த டவுன்ஃபால் அப்படின்றது தொடரும் அப்படின்னு நினைக்கிறேங்க. என்ன காரணம் அப்படின்னா, சைனா, யூரோப்பியன் யூனியன், கனடா எல்லாருமே யூஎஸ்ல இருந்து வர இம்போர்ட்ஸ்க்கு அவங்களும் அவங்களோட டேரிஃப் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அவங்களும் போட்டாங்க. ஜெரோம் பவல் அவர்கள் என்ன சொல்றாரு, இந்த டேரிஃப் இன்ஃபிளேஷனை கூட்டும், எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு இதுவே வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. அதாவது அக்ரெசிவா நம்ம ரேட் கட் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம அவாய்ட் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. லாஸ்ட் 5 days எடுத்துக்கிட்டோம்னா நாஸ்டாக் ஒரு 8.5% டவுனு, டவ் ஜோன்ஸ் ஒரு 7.4% டவுனு, S&P 500 ஒரு 8.21% டவுனுங்க. ஸோ எப்படியோ கரெக்ஷன் ஜோனை தாண்டி பேர் மார்க்கெட்ல போயிடும் அப்படின்னு நம்புறேன். அடுத்து ஜப்பான் நாட்டு சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 33,780 இந்த வாரம் க்ளோஸ் ஆயிருக்குங்க. லாஸ்ட் 1 வீக்ல 7.25% டவுன். அடுத்து நிப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா நேத்து ஒரு 1.5% பக்கமா கீழே விழுந்துருச்சுங்க. எஃப்ஐஐஸ் ஒரு 3,480 கோடிக்கு பக்கமா வித்திருக்காங்க கேஷ் செக்மெண்ட்ல இருந்து. முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது டிஐஐஸும் வித்திருக்காங்க ஒரு 1,700 கோடிக்கு பக்கமா. எனக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல லாஸ்ட் 5 to 10 இயர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க இப்பயும் நல்ல ப்ராஃபிட்ல இருப்பாங்க. அவங்க எல்லாம் இனிமே பயங்கரமா வெளில வர ஆரம்பிப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குங்க. அவங்க வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்க வெளில வந்தாங்க அப்படின்னா டிஐஐஸ் மறுபடியும் விற்பாங்க. மார்க்கெட் இன்னும் நல்லா கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். எஸ்ஜிஎஸ் நிப்டி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 600 பாயிண்ட் பக்கமா கீழே இறங்கி இருந்ததுங்க. கிட்டத்தட்ட 22,340 இருந்தது. அநேகமா நம்ம நெக்ஸ்ட் வீக் மண்டே ஓப்பன் ஆகுறப்ப ஒரு 22,300 to 400 ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேங்க. ஸோ 22,000 டிசிசிவா உடச்சிட்டு கீழே போறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. அடுத்து இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃபை பொறுத்த வரைக்கும் வியட்நாம், இந்தியா, இஸ்ரேல் எல்லாருமே யூஎஸோட ஒரு ட்ரேட் டீலுக்கு நெகோசியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது டேரிஃபை குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பட் முக்கியமா இதுல டேரிஃபை பத்தி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது யாரு அப்படின்னா, சைனா, யூரோப்பியன் யூனியன், கனடா, யூஎஸோட பெரிய ட்ரேடிங் பார்ட்னர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போட்டதுனால அமெரிக்கால எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகும். அமெரிக்கால எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆச்சு அப்படின்னா அதோட இம்பாக்ட் உலக நாடுகள் முழுக்க இருக்கும். உலக நாடுகள் முழுக்க இருக்கிறது ஒரு பக்கங்க, இந்தியாவுக்கும் அதனால பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இந்திய சந்தையும் உடனடியா மேல போறதுக்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை. அதே மாதிரி ட்ரம்ப் அவர்கள் ஃபார்மா செக்டருக்கு போடுவேன், போட மாட்டேன், போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நாளைக்கு போடுறேன், இன்னைக்கு போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காருங்க. ஸோ ஃபார்மா செக்டர்ல கை வச்சாங்க அப்படின்னா உள்நாட்டுல மருந்தோட விலை கூடும் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். பட் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காரு. பட் இந்திய மருந்து நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம லிஸ்ட்ல இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம்னா ஜைடஸ், டாக்டர் ரெட்டி அவங்களோட மேக்ஸிமம் ரெவன்யூ அதாவது 45% வரைக்கும் இருக்குங்க அவங்க 2 பேருக்கும். அது போக ஹையர் எக்ஸ்போசர் யாருக்கு இருக்கு அப்படின்னா பயோகானுக்கு 50% வரைக்கும் இருக்கு. தென் சிப்லாக்கு 28% வரைக்கும் இருக்கு. சன் ஃபார்மாக்கு 30% வரைக்கும் இருக்கு. கிளாண்ட் ஃபார்மாக்கு ஒரு 54% இருக்குங்க. லுபின்க்கு ஒரு 33% வரைக்கும் இருக்கு. அவர் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போடல ஃபார்மாவுக்கு அப்படின்னாலும் அவர் போடுவேன் அப்படின்னு சொல்லி அச்சுறுத்திட்டு இருக்காரு இல்லையா? இதனாலேயே ஃபார்மா ஸ்டாக் கீழே விடும். நம்ம நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிறத பொறுக்கி எடுத்துக்கலாம். அதை தொடர்ந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, பிரெண்ட் க்ரூடோட விலை பயங்கரமா விழுந்திருக்குங்க. ஒரு பேரல் $65.69 இருக்கு. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 22 கேரட் கோல்டு 8,310 இருக்கு. $90 விலை குறைஞ்சிருக்கு. நேத்து ஒரு $160 குறைஞ்சிருந்தது. ஸோ ஃப்ரெஷ்ஷா நம்ம கன்சிடர் பண்றவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா நேற்று 84.99 வரைக்கும் பார்த்தேன். இன்னைக்கு 85.53 இந்திய ரூபாயா இருக்குங்க. அடுத்து இன்னைக்கு ஒரு சில அப்டேட்ஸ் இருக்கு, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குங்க, அதெல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் HDFC பேங்கோட Q4 Financial Year 25 அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராஸ் அட்வான்சஸ் பாத்தீங்கன்னா 5.4% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க. 26.4 lakh crores இருக்கு. டெபாசிட்ஸ் ஒரு 14% ஏறி இருக்குங்க. 27.15 lakh crores இருக்குங்க. கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ 97.3%. இப்பயும் கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ அதிகமாக தாங்க இருக்கு. சில மாதங்களுக்கு முன்பு நிறைய லோன் புக்கை வித்தாங்க. ஒரு 180 பேஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்குங்க. பட் இன்னும் கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகணும் HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும். நம்ம இப்ப கன்சிடர் பண்ற லெவல்ல இல்லை. ஒரு காலங்களில் கன்சிடர் பண்ணவங்க இப்பயும் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல Q4 Financial 25 ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. குறிப்பா டெபாசிட்ஸ் ஓவராலா எடுத்துக்கிட்டோம்னா 7% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். ரீட்டைல் ஸ்மால் பிசினஸ் கஸ்டமர் டெபாசிட்ஸ் பெருசா ஏறல, 1.88% கீழே விழுந்திருக்கு. நெட் அட்வான்சஸ் 1.4% மேல ஏறி இருக்குங்க. UBS என்ன சொல்றாங்க, ஸ்டாக் $600 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே அவங்க 770 டார்கெட் கொடுத்திருந்தாங்க. இப்ப 690 இருக்குன்னு நினைக்கிறாங்க. 600 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 600 அப்படின்றது இங்க இருந்து 15% டவுன். என்ன காரணமா இருக்கும்? PwC, கிராண்ட் த்ராட்டன் இவங்க அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை போர்டு கொடுத்துட்டாங்க. அதுல ஏதாவது லாசஸ் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த 4th குவார்டர் ப்ராஃபிட்டோட அந்த லாஸ் அட்ஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஓவராலா Q4 ப்ராஃபிட் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி UBS எதிர்பார்க்கிற மாதிரி தெரியுதுங்க.
ஸோ கீழே 600க்கு வந்துச்சு அப்படின்னா யூபிஎஸ் 600ன்னு சொல்றாங்கன்னா அது இன்னும் கீழே போறது கூட வாய்ப்புகள் இருக்கலாம். நம்மளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து டாடா மோட்டார்ஸ்ல ஒரு அப்டேட்டுங்க. கம்பெனி வந்து சிஎல்எஸ்ஏ டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் டேரிஃப் 25% இம்போர்ட் டேரிஃப் போட்டிருக்காங்க அமெரிக்கால. அது வந்து ஒரு பாதிப்பு இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சு. அது போக ஜேஎல்ஆருக்கு சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யூஎஸ்ல சிக்னிபிகண்டான சேல்ஸ் உண்டுங்க. ஸோ ஜேஎல்ஆரோட சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 26ல 14% வரைக்கும் இயர் ஆன் இயர் டிக்ளைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சிஎல்எஸ்ஏ ப்ரெடிக்ட் பண்றாங்க. அடுத்து டிவிஎஸ் மோட்டார் கம்பெனில ஒரு அப்டேட்ங்க. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி அவங்களோட இவி பிசினஸ் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ்க்கு நாங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அயன் மொபைலிட்டி அப்படின்ற நிறுவனத்தோட இன்டகிரேட் பண்ணி அப்படின்னு சொல்றாங்க. இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன்ஸ் அப்படின்னா ஒரு 11 கண்ட்ரிஸ் இருக்குங்க. என்னென்ன அப்படின்னா வியட்நாம், லாவோஸ், கம்போடியா, தென் தாய்லாந்து, மியான்மர், மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, டிமோர், ப்ரூனி, இந்த 11 நேஷன்ஸ்ல நாங்க வந்து அக்ரெசிவா எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது டிவிஎஸ் மோட்டார் கம்பெனிக்கு நல்ல செய்திங்க. பட் நம்ம உள்ள என்டர் ஆகிறதுக்கு ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு. அதை தொடர்ந்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிஜி இன்விட் ஒரு வாரமா பயங்கரமா ஏறுதே சார் 75ல இருந்து அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எனக்கு தெரிஞ்சு எதுவும் செய்திகள் வந்த மாதிரி தெரியல. ஆனா பொதுவா எனக்கு தெரிஞ்ச செய்தியை நான் சொல்லிடுறேங்க. இந்த பினான்சியல் 25ஓட முடிவு இருக்கு இல்லையா, அதாவது மார்ச் மாசம் கடைசியில நிறைய பேர் ஒரு சில சீனியர் சிட்டிசன்ஸ் எனக்கு தெரிஞ்சு 10,000 15,000 குவான்டிட்டிஸ்லாம் வச்சிருந்தாங்க. அவங்க மற்ற ஸ்டாக்ஸ்ல எல்லாம் நிறைய ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. பிஜி இன்விட்டை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா கீழே இறங்கி இருந்தது. போன வருஷம் மட்டுமே ஒரு 15% பக்கம் கீழே இறங்கி இருந்தது இல்லையா. ஸோ அந்த ஸ்டாக்கை வித்துருக்காங்க. வித்து அவங்களோட ப்ராஃபிட்ல அதை அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க டாக்ஸ் பெனிஃபிட்டுக்காக. தென் இந்த பினான்சியலோட ஸ்டார்டிங்ல அதாவது ஏப்ரல் 1க்கு அப்புறம் அந்த வித்த ஸ்டாக்கை மறுபடியும் லோயர் பிரைசஸ்ல என்டர் ஆயிருக்காங்க. அதனால ஸ்டாக் பிரைஸ் பயங்கரமா ஏறி இருக்குங்க. இந்த பிஜி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் ஹையர் வால்யூம்ஸ் ஹையர் குவான்டிட்டிஸ் வச்சிருக்காங்க. பொதுவாகவே சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பொறுமை அதிகமா இருக்கும். நம்மளை விட நிறைய ஆண்டுகள் மார்க்கெட்டை பார்த்துருப்பாங்க. அதனால அழகா ஒரு 15% டிவிடெண்ட் ஈல்டு எடுக்கிறாங்க அவங்க. அடுத்த ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காரு, நாட்கோ ஃபார்மா நம்ம லிஸ்ட்ல இருக்கு, அது வந்து டேரிஃப் போடுறப்ப அதுக்கு எதுவும் பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாட்கோ ஃபார்மா வந்து யூஎஸ், யூரோப் எல்லா நாட்டுக்குமே எக்ஸ்போர்ட் பண்றாங்க. பட் எக்ஸ்போசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி, ஜைடஸ் தான் ரொம்ப அதிகம். 43-45% பக்கமா இருக்கு when compared with நாட்கோ ஃபார்மா. அதனால எல்லாம் இறங்குச்சு அப்படின்னா இதுவும் சேர்ந்து இறங்கும். இறங்குறப்ப நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து ஆசிட் ஃபார்மாவை நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குங்க. 34 இருக்கு. இதை விட நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும். அடுத்து ஹனிவெல் ஆட்டோமேஷன் நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனி வந்து ஓவர் வேல்யூடா இருக்கு. சூப்பரான கம்பெனி. நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணுங்க. டெட் டு ஈக்விட்டி கிடையாது. பிரைஸ் டு earnings 56ல இருக்கு. அதனால தாங்க வேணாம்னு சொல்றேன். அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து சார் மேல போகுமா கீழே இறங்குமா, நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாமா இல்ல விற்கலாமா இல்ல வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு கம்பெனி நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. Q4 பொறுத்த வரைக்கும் நல்ல நம்பர்ஸ் வந்து காட்டிருக்காங்க. நெட் அட்வான்சஸும் ஏறி இருக்குது, டெபாசிட்ஸும் ஏறி இருக்கு. கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ வந்து கொஞ்சம் சிக்னிஃபிகண்டா குறைஞ்சிருக்குங்க. கம்பெனி நல்ல இடத்துக்கு போகுது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ பேங்க் எல்லாம் வந்து கன்சிடர் பண்ணாம எதுக்கு ஐடிஎஃப்சி, தென் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், தென் லோ லெவல்ல அதாவது மிட் கேப் ஸ்மால் கேப் வந்து ஏன் கன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் டைவர்சிபிகேஷன் பாத்தீங்கன்னா 50% வந்து பேங்கிங், பினான்ஸ், இன்சூரன்ஸ், என்பிஎஃப்சிஸ்ல தான் இருக்கும். இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா லார்ஜ் கேப்பை கம்பேர் பண்றப்ப பெர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத் வந்து இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்புக்கு அதிகமா இருக்குங்க. நம்ம மிட் கேப் ஸ்மால் கேப்ல நல்லதா பார்த்து எடுத்து வச்சுட்டோம்னா நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் Q4 ஃபினான்ஷியல் 25 அப்டேட்ங்கிறது நல்லா தாங்க இருந்தது when compared with HDFC. HDFCயோட ஐடிஎஃப்சியை கம்பேர் பண்றதுல எந்த விதத்திலும் நியாயமே கிடையாது. அது லார்ஜஸ்ட் பிரைவேட் செக்டார் பேங்க், நம்பர் 1 பேங்க்ல இருக்காங்க. பட் இது க்ரோயிங் பிரைவேட் லெண்டருங்க. ஸோ நம்ம வந்து சேஃபான சைடுக்கு நல்ல அப்ரிசியேஷனுக்காக ஐடிஎஃப்சியை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஓவராலா மார்க்கெட் இறங்குறப்ப இதுவும் இறங்கதாங்க செய்யும். இறங்க நம்ம 1-2 கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து ரூபா கம்பெனி எப்படி சார் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன் நல்லா இருக்கு. பி வந்து 20ல இருக்கு, பிரைஸ் டு புக் 1.5ல இருக்கு. பட் டெட் டு ஈக்விட்டி தான் 0.2ல இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பயங்கரமா கீழே விழும். நல்ல வேல்யூவேஷன்ல வாங்குனீங்கன்னா கம்மியா கீழே விழும். ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல வாங்குனீங்கன்னா பயங்கரமா கீழே விழும். இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எதுனாலும் கன்சிடர் பண்ணுங்க. அடுத்து கேஸ்ட்ரால் இந்தியாவை கன்சிடர் பண்ணலாமா சார், டிவிடெண்ட் வந்து ஒரு 9 ரூபாய்க்கு பக்கமா கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நல்ல வேல்யூவேஷன்ல லோயஸ்ட் பிரைஸ்ல வாங்கி உள்ள வச்சுக்கிறோம். தென் டிவிடெண்ட் கொடுக்குறப்ப கொடுக்கட்டும். நம்ம வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி உள்ள போக மாட்டேன் நான் என்ன பொறுத்த வரைக்கும். அடுத்து கோல் இந்தியா நிறுவனம் எப்படி சார் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் நல்லா தாங்க இருக்கு. பிரைஸ் டு புக் 2.45, லார்ஜ் கேப்ல இந்த லெவல்லையா இருக்கும். டெட் டு ஈக்விட்டி 0.10 கீழே. பிரைஸ் டு earnings பாத்தீங்கன்னா 7 பக்கமா இருக்கு. 325 கீழே போனா கன்சிடர் பண்ணலாங்க. நான் பெரும்பாலும் கன்சிடர் பண்றது இல்லை இந்த ஃபாசில் ஃபியூல் ரிலேட்டட் கம்பெனிஸ். ஆனாலும் இதை குறிப்பா எதற்கு இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னா டாடா குரூப் இருக்காங்க இல்லையா, டாடா பவர், அவங்களே வந்து கோல் ஃபயர்டு பவர் பிளான்ட் அதாவது தெர்மல் பவர் பிளான்ட் சைடு கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ரினியூபிள்ஸ்ல அவங்க எதிர்பார்த்த ப்ராஃபிட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் கோலுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குங்க. நான் தான் தனிப்பட்ட முறையில் கன்சிடர் பண்றது இல்ல, பட் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அடுத்த ரிசெஷன் வந்து நெக்ஸ்ட் 8 to 9 monthsல வரும். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றாங்களே சார் மேக்ஸிமம் 1 month. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன, வெயிட் அண்ட் வாட்சா இல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்பொழுதுமே எப்படி இருந்தாலும் சரிங்க, நல்ல வேல்யூவேஷனை ஸ்ட்ரிக்டா நம்ம ஃபாலோ பண்ணுவோம். என்ன ஒண்ணே ஒன்று அடிஷனலா சேர்த்துக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்மால் கேப் இந்த மிட் கேப்ல உள்ள போறதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இம்போர்ட் டாரிஃப் வந்து எப்படியும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஆனா அமெரிக்கால ரெசிஷன் வராம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு இம்போர்ட் டாரிஃப் குறைச்சா அமெரிக்கா வந்து ரெசிஷனுக்குள்ள போகாம இருந்துரும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எனக்கு சரியா படலைங்க. ஏன்னா அமெரிக்காவோட லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் யாரும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சைனா, யூரோப்பியன் யூனியன், கனடா. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்தாதான் அமெரிக்கா வந்து ரிசெஷனுக்குள்ள போகாம தவிர்க்க முடியும். பட் அமெரிக்கா ரிசெஷனுக்குள்ள போயிடுச்சு, அங்க எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட பாதிப்புகள் இந்தியாவில தெரியுங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அடுத்த ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காரு, ஜப்பான் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட்ல பயங்கரமா கீழே விழுந்திருக்கு, நம்ம வந்து என்டர் ஆகலாமா, மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா, இடிஎஃப் மூலமா? நான் பெரும்பாலும் இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்ட்குள்ள போறது இல்லைங்க. போனா டைரக்டா அங்க போய் ஸ்டாக்ஸ் வாங்கணும், இல்லாட்டி போக கூடாது. அவ்வளவுதான் என்னைய பொறுத்த வரைக்கும். ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காரு, இப்பயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணா என்ன, அதுக்கு ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. வேணா நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கால இருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. எதற்கு பேங்க் ஆஃப் அமெரிக்காவை சொல்றேன் அப்படின்னா, இது கீழே விழுந்திருக்கு அப்படின்றது ஒரு விஷயங்க. இந்தியன் மார்க்கெட்ல எப்படி நம்ம வந்து ஃபினான்ஸ் செக்டருக்கு அதிகமான போர்ஷன் கொடுப்போமோ அதே மாதிரி அங்க ஸ்டார்ட் பண்றப்ப பேங்க் ஆஃப் அமெரிக்கால இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வாரன் பஃபெட் அவர்கள் முற்காலங்கள்ல ஒரு $7 $10 எல்லாம் வாங்கி $40 நல்ல ப்ராஃபிட்ல வெளில வந்திருக்காங்க. இப்பயும் வந்து ஒரு 8.9% ஸ்டேக் வந்து வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் பேங்க் ஆஃப் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். அது இப்போ $35 பக்கமா இருக்கு. வேணா ஒரு $20 $15 வந்தா நம்ம என்டராக ட்ரை பண்ணலாம். பேங்க் ஆஃப் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்ப பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தோம்னா 10.70 இருக்கு. இப்பயே நல்ல பாயிண்ட்ல தான் இருக்கு. பட் அது இன்னும் கீழே விழும். வாரன் பஃபெட் அவர்கள் பிடிச்ச மாதிரி நம்மளும் லோயஸ்ட் பாயிண்ட்ல பிடிச்சோம் அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்குங்க. அதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ண முடியாம போயிருந்தது அப்படின்னா மறுபடியும் வாய்ப்புகள் எது எதுலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. பெட்ரோநெட் எல்என்ஜி மறுபடியும் 300 கீழே வந்திருக்கு, 284 இருக்கு. தென் டாடா ஸ்டீல் எடுத்துக்கிட்டோம்னா நேற்று ஒரு 8% பக்கமா கீழே விழுந்திருக்கு. 136 இருந்து மறுபடியும் சல்லுன்னு மேலே ஏறிடுச்சு. நம்ம மிஸ் பண்ணிட்டோமே சார் அப்படின்னு சொன்னீங்க. மறுபடியும் நம்ம 108 எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேங்க. இப்ப 140 இருக்கு. அடுத்து நாட்கோ ஃபார்மா 800க்கு கீழே மறுபடியும் வந்திருக்கு. அடுத்து ஹீரோ மோட்டர் காப் 3650 இருக்குங்க. இன்னும் கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து டாடா மோட்டார்ஸ் நீங்க 500லேயே கன்சிடர் பண்ணதுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போதைக்கு 600ல இருக்கு. சிஎல்எஸ்ஏ இன்னும் கீழே குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. டாடா கெமிக்கல்ஸ் 800 கீழே போகட்டும். லோயஸ்ட் பாயிண்ட் நான் பார்த்தேன் 772ல பார்த்தேன். நம்ம அதை எதிர்பார்க்கலாம். அடுத்து இண்டஸ்இண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 682ல இருக்கு. யூபிஎஸ் சொன்ன மாதிரி 600லேயே அது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும்னு நினைக்கிறேன். தென் டாடா பவர் நேற்று 4% டவுனு. 350 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா PE 30 கிட்ட வரும். ஸோ Q4ல ப்ராஃபிட் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா ஷேர் பிரைஸ் நல்லாவே இறங்கும். நம்ம அப்போ அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் வீக் எடுத்துக்கிட்டோம்னா நான் மார்க்கெட் இன்னும் கீழே விழும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேங்க. ஏன்னா எஸ்ஜிஎஸ் நிப்டி வந்து ஒரு 600 பாயிண்ட் பக்கமா கீழே இறங்கியிருக்கு. அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் நிப்டி 50ல தெரியும். அது போக ட்ரம்ப் அவர்களோட டாரிஃப் அப்படின்றது மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரெசெஷன் வரப்போகுது அப்படின்ற நியூஸ் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அதனால மியூச்சுவல் ஃபண்ட்ல நல்ல ப்ராஃபிட்ல இருக்கிறவங்க கண்டிப்பா ப்ராஃபிட்டை வந்து எடுப்பாங்க. ஸோ அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸை ரெடீம் பண்ணாங்க அப்படின்னா டிஏஎஸ்க்கு வேற வழி இல்லை, தொடர்ந்து விற்பாங்க. வித்தாங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னும் பயங்கரமா கீழே விழுவும். ரொம்ப ரொம்ப ஸ்லோவா மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்றது நல்லதுங்க. கன்சிடர் பண்ணல அப்படின்னா கூட பரவாயில்ல. ஸோ இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா நிப்டி 50 பேர் மார்க்கெட்டுக்குள்ள போயிடும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது நெக்ஸ்ட் 6 monthsல. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம எப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும், அதர் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கு அதெல்லாம் பத்தி நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவாங்க லேர்ன் டு ஏர்ன் சீரீஸ்ல. ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.